என்ன நெய்வேத்தியத்தை வைத்து வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் வெற்றியடை? பால் சார்ந்த நெய்வேத்தியம். பால் சார்ந்த நெய்வேத்தியம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் பாயாசம், பால் சாதம், பால் அவளும் சேர்ந்து செய்யக்கூடிய பாயாசத்தில் குங்குமப்பூ, ஏலக்காய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருப்பையறி கருப்பருக்கு நெய்வேத்தியத்தை நம்ம கொடுத்தால் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நன்மை, உங்களுக்கு மறைமுகமான விரோதிகள் யார் இருக்கிறாங்களோ அவங்க உங்கள் வசப்படுவாங்கன்னா நிச்சயம் வசப்படுவாங்க. கணவன் மனைவிக்குமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து வராத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க உங்ககிட்ட வசப்படுவாங்களா? நிச்சயம் வசப்படுவாங்க. அடுத்தது, தொழில் மூலமாக பார்ட்னர் உங்களுக்கும் அவங்களுக்குமே கொஞ்சம் ஏர்மறைவாக இருக்குது, பணம் சார்ந்த பிரச்சனையில் வாக்குவாதங்கள் வருது அப்படின்னா அந்த பார்ட்னர் உங்கள்கிட்ட வசப்படுவாங்களா? நிச்சயம் வசப்படுவாங்க. இவங்க எந்த கிழமை அன்னைக்கு வழிபடலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வழிபட்டால் நல்லது. மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை ஆடை உடைகள், சிவப்பு ஆடை உடைகள், வெண்பட்டு ஆடைகள் இது உடுத்தி நீங்கள் வழிபட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையுமானா நிச்சயம் அமையும். இதோ நிச்சயம் சந்திக்க வரை உங்களை எனது விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.